ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சௌஜன்யா ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடங்கா காதல் திமிரே, அத்தியாயம் 3. அன்றைய நாள் சம்யுக்தாவிற்கு பிரபஞ்சனின் சீண்டலிலும் மோதலிலும் ஒரு வார கழிய மாலையில் மணி 5 தொட்டதும் ஆளை விட்டால் போதும் என்று ஆஃபீஸிலிருந்து வெளியே வந்தாள். காலையில் நேரமின்மையால் தான் அருந்தாமல் விட்ட ஸ்டார்பக்ஸ் காஃபியை குடிப்பதற்காக கட்டிடத்தின் கீழ்த்தளத்திற்கு சென்றவள் ஒரு கோல்ட் காஃபி ஆர்டர் செய்து குடித்தாள். குளிரான திரவம் தொண்டைக்குழிக்குள் சென்றதுமே புத்துணர்ச்சியாக உணர்ந்தவள் அதை முழுமையாக அருந்தி முடித்துவிட்டு வெளியே வந்தாள். காலையில் வந்தது போல டாக்ஸி பிடித்துதான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து தனக்கு முன்பிருந்த சாலையில் அவள் பார்வை பதித்த போது பின்னாலிருந்து ஒரு காரின் ஹார்ன் ஒலி கேட்டது. தன்னை விலகச் சொல்லத்தான் அந்த ஹார்ன் சத்தமோ என்று நினைத்தவாறே திரும்பி காருக்குள் உற்று நோக்கியவள் ஓட்டுநர் இருக்கையில் ஒய்யாரமாக அமர்ந்திருப்பவனைக் கண்டு காலில் முள் தைத்தது போன்று முகத்தை மாற்றினாள். சரியாக அவனது காருக்கு முன்னே அவள் நின்றிருக்கவும் உள்ளே இருந்த பிரபஞ்சன் அவளை நகர்ந்து செல்லுமாறு கையால் போகச் சொல்லி செய்கை செய்தான். என்ன ஒரு திமிர்! அவன் எப்படி என்ன நகர சொல்லலாம் என்று அவளுக்குள் இன்ஸ்டண்டாக ஒரு கோபம் முளைக்கவும் பிரபஞ்சனை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தவள் அவனை கண்டும் காணாதவாறு திரும்பி நின்று கொண்டாள். சம்யுக்தாவின் பதில் செயல் காரில் இருந்தவனை உசுப்பி பார்க்கவும் அடங்கா பிடாரி என்று முணுமுணுத்தவன் விடாமல் தொடர்ந்து ஹாரனை ஒலித்து கொண்டே இருந்தான். செவிடன் காதில் சங்கு ஊதியது போன்று தனது கோட்டில் இல்லாத தூசியை தட்டி அலட்சியமாக நின்றவள் பெயருக்கு கூட அங்கிருந்து ஒரு அடி நகர்ந்து செல்லவில்லை. இவர்களின் கூத்தை அந்த வழியாக நடந்து செல்வோர் பார்த்து சிரித்து கொண்டு சென்றனர். அப்பொழுது தனது வேலைகளை முடித்துக்கொண்டு சற்று தாமதமாக அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த ஒலிவியா சம்யுக்தா ஏதோ ஒரு கார் முன்னால் நிற்பதைக் கண்டு வேகமாக தனது தோழியை நோக்கி விரைந்தாள். அவளது தோள் பற்றி திருப்பி, சாம், என்ன பண்ணிட்டு இருக்க? பின்னாடி ஹார்ன் அடிக்கிறது உனக்கு கேட்குதா இல்லையா என்று ஒலிவியா அவளிடம் வினவவும், கேட்குது, நல்லாவே கேட்குது என்று அவளுக்கு பதிலளித்தாள். அப்புறம் ஏன் இன்னும் இங்கே நின்றுட்டுருக்க என்று கோபமாக கேட்டவளிடம், நான் இங்கே இந்த இடத்துல தான் நிற்பேன் ஒலிவியா. வேணும்னா அந்த கார்காரனை வண்டியை ரிவர்ஸ் எடுத்து வேற வழியாக போகச் சொல்லு என்றாள். அவள் சொன்ன பிறகுதான் திரும்பி பின்னால் நிற்பது யாருடைய கார் என்று பார்த்தாள் அவள். வாகனத்தினுள் அமர்ந்திருப்பவனை கண்டதும் சுத்தம், கடவுளே, இவங்க சண்டைக்கு ஒரு எண்ட் கார்டே இல்லையா என்று தனக்குள் புலம்பியவள், இதோ பாரு சாம், நீ செய்கிறது சுத்தமாக நல்லா இல்லை. இப்போ எதுக்காக பிரபா சார்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வளர்த்துட்டு நிற்கிற என்றாள். சம்யுக்தாவோ, யாரு, நான் வம்பு வளர்க்குறேனா? அவன்தான் நாள் பூரா என்னை சீண்டி பார்த்து ஊசு பேத்தி விட்டான். அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டாம்? அதனால தான் இந்த வழிமறிப்பு போராட்டம் பண்ணுறேன் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு தலையில் அடித்து கொண்டு, இப்படியெல்லாம் சொன்னால் இவ வழிக்கு வரமாட்டா என்று நினைத்தவள் தனது தோழி சுதாரிக்கு முன்னர் அவளது கரம் பற்றி இழுத்து அவளை அங்கிருந்து 3 அடி பக்கவாட்டில் நகர்த்தி சென்றாள். ஏய் ஒலிவியா, என்ன பண்ற என்று பதறியவாறு அங்கிருந்து நகர்ந்தவள் திரும்பி நோக்கிய போது அவளுக்கு பின்னால் நின்றிருந்த கார் 2 அடி நகர்ந்து அவளுக்கு அருகே வந்திருந்தது. காரின் கண்ணாடியை இறக்கியவன் நமட்டு சிரிப்புடன், என்ன பழிவாங்கிறதெல்லாம் சரிதான், அதுக்காக ஏன் இப்படி சில்லியா சின்ன குழந்தை விளையாட்டெல்லாம் விளையாடுற சமயம் என்றவன் தனது விரலால் நெற்றியில் தேய்த்து யோசிப்பது போன்று பாவனை செய்தபடி, நான் வேணும்னா என்னை எப்படி விதவிதமாக பழிவாங்கிறதுன்னு உனக்கு ஃப்ரீயாக டிப்ஸ் தரேன். அதை கற்றுக்கிட்ட பிறகாவது இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக எதுவும் ட்ரை பண்ணாமல் கொஞ்சமாச்சும் உன் மூளையை யூஸ் பண்ணுறியான்னு பார்ப்போம். ஏன்னா நான் உன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன், புரியலை? ஐ வாண்ட் மோர் எமோஷன் என்று பாரதி ராஜா ஸ்டைலில் சொல்லி கண்டித்து விட்டு காரை கிளப்பி அங்கிருந்து சென்று விட்டான். அவனது கார் சென்று மறையும் வரை பார்த்தவள், ச்ச என்று தனது வலது காலை கோபத்தில் தரையில் உதைத்து நின்றாள். பிரபஞ்சன் தமிழில் பேசியதால் ஒன்றும் புரியாமல் மலங்க விழித்தபடி நின்றிருந்தாள் ஒலிவியா. ஆனால் தன் தோழியிடம் அவன் பேசிய டோனை வைத்து அவன் சம்யுக்தாவை வெறுப்பேற்றி விட்டு சென்றிருக்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது.
முதலில் அந்த இடத்தை விட்டு கிளம்பினால் போதும் என்று நினைத்தவள், சாம், டைம் ஆகுது, வா போலாம் என்றாள். தோழியின் கார் பழுதாகிவிட்டது என்று ஏற்கனவே ஒலிவியாவிற்கு தெரியுமாதலால் தானே அவளை வீட்டில் டிராப் செய்வதாக கூறி அவளை தனது காரில் அழைத்துச் சென்றாள். சம்யுக்தாவின் வீட்டில் அவளை இறக்கிவிட்டவள், சாரி சாம், என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக ரொம்ப நேரம் ரெஸ்டாரண்ட்டில் காத்துட்ருக்கான், இல்லைன்னா உன் கூடவே இன்னைக்கு டின்னர் சாப்பிட்ருப்பேன் என்றாள். அதனால என்ன ஒலிவியா, நாம் இன்னொரு நாள் டின்னர் சாப்பிடலாம், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்றவளிடம், ஓகே சாம், ஆனால் நீ எதையும் நினச்சி தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா என்று தன் தோழிக்கு வேண்டிய ஆறுதல் வார்த்தைகளை கூறியவள் அவளிடம் கையசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். தோழியிடம் விடைபெற்று கதவை திறந்து வீட்டிற்குள் வந்தவளை சோர்வும் தனிமையும் ஒன்றாக சூழ்ந்து கொண்டன. தனது பைகளை சோஃபாவில் தூக்கி போட்டவள் குளியல் அறைக்கு சென்று முகம் கழுவி உடை மாற்றி வந்தாள். ஒரு வாரமாக துவைக்காத துணிகள் மலை போல அழுக்கு கூடையில் குவிந்து கிடப்பதைக் கண்டு பெருமூச்சு விட்டவள் அடுத்த 2 மணி நேரத்தில் துணி துவைத்து முடித்தாள். ஈர துணிகளை உலர போட்டுவிட்டு காய்ந்த துணிகளை மடித்து வைத்து சில கிளீனிங் வேலைகளையும் முடித்துக்கொண்டு அவள் நிமிர்ந்து கடியாரத்தை பார்த்தபோது மணி இரவு 9 நெருங்கிக் கொண்டிருந்தது. மதியம் ஒழுங்காக சாப்பிடாததால் அவளுக்கு பசி வயிற்றை கிள்ளவும் 2 ரொட்டி துண்டுகளை டோஸ்ட் செய்தவள் அதன் மேல் உப்பில்லாத வெண்ணெய் தடவி உண்டு முடித்து 1 கிளாஸ் பாலையும் குடித்துவிட்டு படுக்கையில் விழுந்தாள். அன்று முழுவதும் ஆஃபீஸில் அங்கும் இங்கும் ஹீல்ஸ் அணிந்திருந்த காலுடன் நடமாடியதால் அவளது குதிகாலில் வலி எடுக்கவும் முகத்தை சுழித்தபடி வலியை பொறுத்து கொண்டவள் நாளைக்கு ஷூ போட்டு ஆஃபீஸ் போகணும் என்று நினைத்தபடி கண்களை மூடினாள். மனதில் தோன்றிய தேவையற்ற எண்ணங்களை புறம் தள்ளிவிட்டு சம்யுக்தா உறக்கத்திற்கு சென்ற பொழுது திடீரென அவளது அலைபேசி ஏதோ குறுஞ்செய்தி வந்திருப்பதாக ஒலி எழுப்பியது. எரிச்சலுடன் பெட்லாம்பின் அருகே இருந்த தனது போனை எடுத்து பார்த்தவள் தொடுத்திரையை உரசி வந்திருந்த குறுஞ்செய்தியை படித்தாள். மறுநொடியே அவளது முகம் கடுகு வெடித்த சட்டி போன்று கடுகடுவென மாறிப்போனது. அந்த குறுஞ்செய்தியில், ஹாய் குமுதவல்லி, ஹோப் யூ ஹேட் அ வெரி வர்ஸ்ட் டே. நாளைக்கு இதே போல் உன்னை வெறுப்பேத்தி பார்க்க ஆவலோட காத்திருக்கேன். பேட் நைட் அண்ட் கோஸ்ட் ட்ரீம்ஸ் என்று தகவல் வந்திருக்கவும் அதை படித்தவள் அவனது பெயரை அந்த வீடே அதிரும் வண்ணம் ஆத்திரத்தில் தொண்டை கிழிய கத்தினாள். மறுநாள் காலை சீக்கிரமே எழுந்து அலுவலகம் செல்ல தயாரானவள் அவளது வீட்டின் அருகிலேயே இருந்த கார் மெக்கானிக்கை வரவழைத்து தனது வாகனத்தை சரி செய்து கொண்டாள். பழுது சரிபார்க்கப்பட்டு தெம்பாக காட்சியளித்த தனது காரின் ஓட்டுநர் இருக்கையில் புன்னகையுடன் ஏறி அமர்ந்தவள் முன்தினம் போல் அல்லாமல் நிதானமாகவே அலுவலகத்தை நோக்கி பயணித்தாள். பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு லிஃப்டில் ஏற எத்தனித்தவளுக்கு ஏற்கனவே அங்கு நின்றிருந்த பிரபஞ்சனைக் கண்டு ஆத்திரமாக வந்தது. ச, காலையிலே என்னை இம்சை பண்ண வந்துட்டான், இடியட் என்று முணுமுணுத்தவள் வேண்டா வெறுப்பாக லிஃப்டில் ஏறினாள். அவர்கள் இருவரை தவிர வேறு யாருமின்றி அமைதியாகவே மேல்தளம் நோக்கி பயணித்தது லிஃப்ட். தன் அருகே நிற்பவளை ஓரக்கண்ணால் பார்த்த பிரபஞ்சனோ, பரவாயில்லையே, என்னை பார்த்ததோ ஒருவேளை லிஃப்டில் ஏற மாட்டியோன்னு நினச்சேன் என்றான் ஏளனமாக. அவளோ, சம்யு, இவன் பேச்செல்லாம் காதில் வாங்காத, வேணும்னே உன்னை சீண்டி பார்க்கத்தான் பேச்சு கொடுக்குறான், தயவு செஞ்சு உஷாராக இருந்துக்கோ என்று மனதிற்குள் நினைத்தபடி அவனுக்கு பதில் அளிக்காமல் நின்றிருந்தாள். அவளது எண்ணம் அவனுக்கு புரிந்து விட்டது போலும். நமட்டுச் சிரிப்புடன் சம்யுக்தாவை திரும்பி நோக்கியவன் அதற்கு மேல் அவளிடம் எந்த பேச்சும் கொடுக்கவில்லை. லிஃப்ட் தங்கள் தளத்தை வந்தடைந்ததும் ஆளுக்கொரு திசையாக பிரிந்து சென்றவர்கள் தத்தம் வேலைகளில் மூழ்கினர். தனது தனி அறையில் மும்முரமாக வேலையில் மூழ்கியிருந்த சம்யுக்தாவின் மேஜையில் இருந்த இன்டர்காம் ஒலிக்கவும் அழைப்பை ஏற்று பேசியவள் கடுப்புடன் ரிசீவரை கீழே வைத்தாள். அனைத்து துறை மேலாளர்களுக்கும் பிரபஞ்சனுடன் மீட்டிங் இருப்பதாக அவளுக்கு செய்தி கூறப்படவும் முதலில் எரிச்சலுற்றவள் பின்னர் முன்தினம் தன்னிடம் ஒலிவியா சொன்ன அறிவுரைகளை நினைவு கூர்ந்தவளாக கையில் சில கோப்புகளை எடுத்துக்கொண்டு கான்ஃபரன்ஸ் அறைக்கு சென்றாள். சிறிது நேரத்தில் அனைத்து மேலாளர்களும் அங்கு ஆஜராகிவிட கடைசி ஆளாக அங்கு வந்து சேர்ந்தான் பிரபஞ்சன். ஸ்டைலாக நடு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தவன் அனைவரிடமும் ஆங்கிலத்தில் பேசினான். குட் மார்னிங். இப்போ உங்கள் மனசில் என்ன எண்ணம் ஓடுதுன்னு எனக்கு புரியுது. இவன் வெறும் சயின்டிஸ்ட் தானே, எதுக்காக மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் தலையிடுறான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. பொதுவாக நான் மற்றவங்க ஜாபில் தலையிடுறதில்ல. ஆனால்
இப்போ எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன்னா, கடந்த 2 வருஷமாக நம்ம கம்பெனி சயின்டிஸ்டால் வெற்றிகரமாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் ஏனோ மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பை பெறலை. இனிமே நான் கண்டுபிடிக்க போகிற மருந்துகளுக்கும் இதே நிலை ஏற்படுறத நான் கொஞ்சம் கூட விரும்பலை. அதனால் மருந்துகளை மற்ற நாடுகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் எப்படி விற்க போகிறீங்க, எப்படி மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன் பண்ண போகிறீங்கன்னு ஒவ்வொரு விஷயத்திலும் என் கருத்துக்களை சொல்ல நான் விரும்புகிறேன். இதில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா என்றான். அனைவரும் இல்லை என்பது போல தலை சேர்க்கவும் சம்யுக்தா மட்டும் ஆம் என்று கை தூக்கினாள். இது ஓரளவிற்கு பிரபஞ்சன் எதிர்பார்த்ததுதான் என்றாலும் அதை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல், எஸ் மிஸ் சம்யுக்தா, சொல்லுங்க என்றான். நாற்காலியில் அமர்ந்திருந்தபடியே தன் முன்னால் இருந்த சிறிய மைக்கில் அனைவருக்கும் கேட்கும் வண்ணம், சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். இந்த கம்பெனியோட சீனியர் சயின்டிஸ்ட் என்கிற முறையில் நீங்கள் கண்டுபிடிக்கும் மருந்துகளுக்கு நல்ல ரீச் கிடைக்கணும், கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் இத்தனை வருஷமாக யாரோட தலையீடும் இல்லாமல் நாங்கள் செய்துட்டு வந்த வேலையில் குறை சொல்கிறத மட்டும் நிச்சயமாக என்னால் ஏற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமாக நம்ம கம்பெனியில் கண்டுபிடிக்கப்பட்ட மெடிசனுக்கு நல்ல ரீச் கிடைக்காததற்கு நாங்கள் தான் காரணங்கிற மாதிரி பேசுகிறீங்க. நிச்சயமாக ரீசன் அது இல்லை. இந்த கம்பெனி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச மருந்துகளை விட இன்னும் அட்வான்ஸான மருந்துகளை மற்ற போட்டி கம்பெனிகள் கண்டுபிடிச்சதால தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மோரோவர், அந்த போட்டி கம்பெனியில் நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்கிறதையும், எங்கள் கம்பெனி ப்ராடக்டோட தோல்விக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க என்கிறதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றபடி தனது வலப்பக்க புருவத்தை உயர்த்தி, யாருக்கிட்ட என்பது போன்று அவனை பார்த்தாள். சம்யுக்தாவின் பேச்சை கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் வாயை பிளக்காத குறையாக பார்த்து கொண்டிருந்த வேளையில் அந்த அலுவலகத்திலேயே அவளுக்கு துளியும் பிடிக்காதவளான விற்பனை மேலாளர் லில்லி முகத்தில் எரிச்சலை காட்டியபடி, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் சாம்? அவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், அவர்கிட்ட போய் அப்ஜெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க? பிரபஞ்சன் சார் சொல்கிறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? அவர் உண்மையை தானே சொல்கிறாரு என்று புரிந்து தள்ளியவள் பிரபஞ்சனை நோக்கி, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். நீங்கள் சொன்ன மாதிரியே இனிமேல் புது மருந்துக்கான சேல்ஸ் அண்ட் ப்ரமோஷனை உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுறோம் என்றாள். லில்லி பேசியதிலிருந்தே அவளுக்கும் சம்யுக்தாவுக்கும் இடையில் ஏதோ பனிப்போர் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் பிரபஞ்சன். அவன் நினைத்தது முற்றிலும் சரிதான். சம்யுக்தாவைப் போலவே லில்லியும் ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்த தமிழ் பெண்தான். 2 வருடங்களுக்கு முன்புதான் ஆல்ஃபா நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருந்தாள். விற்பனை பிரிவில் சாதாரண வேலையில் இருந்தவள் சரியான சுயநலக்காரி. தனது பிரிவு மேலாளரை குறித்து தவறான வதந்திகளை பரப்பி ஸ்டீவனை தாஜா செய்து இப்பொழுது விற்பனை மேலாளராக பதவி உயர்வு பெற்றிருந்தாள். கொஞ்சம் கூட மனதில் ஈரம் இல்லாமல் அடுத்தவரை அவள் வஞ்சிப்பதைக் கண்டு சம்யுக்தாவிற்கு அவள் மீது அளவிற்கு அதிகமான வெறுப்பு வந்துவிட்டது. இப்பொழுது கான்ஃபரன்ஸ் அறையில் அவள் தன்னையே எதிர்த்து பேசவும் கோபத்தில் பற்களை நரநரவென கடித்தவள் சில நொடிகளில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அமைதி காத்தாள். தொடர்ந்து மீட்டிங் நடந்து கொண்டிருக்க இடையில் பிரபஞ்சனுக்கு சம்யுக்தாவை சீண்டி பார்க்க ஆசை வந்தது. தனது பேச்சை நிறுத்தியவன் அனைவருக்கும் கேட்கும் வண்ணம், மிஸ் சம்யுக்தா, நீங்கள் தப்பாக நினைக்கலனா கீழே இருக்கிற காஃபி ஷாப்புக்கு போய் எனக்காக ஒரு எஸ்பிரஸோ வாங்கிட்டு வர முடியுமா என்றான். அதை கேட்டதும், முடியாது போடா என்று சொல்ல துடித்த நாவை கட்டுப்படுத்தி தொண்டையிலேயே அதை தடுத்து அணை போட்டவள் உதட்டில் பொய்யான சிரிப்பை உதிர்த்தபடி, யா ஒய் நாட் சார், இதோ இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் என்று கூறி அவனுக்கு மட்டுமே புரியும்படியான பார்வை சீற்றத்தையும் பிரபஞ்சனிடம் செலுத்திவிட்டு அரைக்கதவை நோக்கி நடந்தாள். அப்பொழுது தன்னை பார்த்து ஏளனமாக சிரித்த லில்லியை பார்த்து முறைக்கவும் அவள் மறக்கவில்லை. சே, இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? இவன் கெட்ட கேட்டுக்கு இப்போ எஸ்பிரஸோ ஒன்று தான் குறைச்சல் என்று புலம்பியபடி கீழே இருந்த காஃபி ஷாப்பிற்கு சென்றவள், 1 டபுள் ஷாட் எஸ்பிரஸோ ப்ளீஸ் என்று ஆர்டர் செய்தாள். பொதுவாக பிரபஞ்சன் சிங்கிள் ஷாட் எஸ்பிரஸோ எனப்படும் கொஞ்சம் கசப்புத்தன்மையுடைய பால், சர்க்கரை என்று எதுவுமே கலக்கப்படாத காஃபியைத்தான் பருகுவான். அது சம்யுக்தாவிற்கும் நன்றாகவே தெரியும். அவனுக்கு பிடிக்காது என்று தெரிந்து வேண்டுமென்றே அதிக கசப்புடைய டபுள் ஷாட் எஸ்பிரஸோவை வாங்கி சென்றவள், சார், நீங்கள் கேட்ட காஃபி என்று புன்னகையுடன் அதை அவனிடம் கொடுத்துவிட்டு தனது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள்.
அதை குடித்ததும் அவன் முகம் அஷ்டகோணலாக மாறப்போகும் கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்காகவே ஆவலோடு காத்திருந்தாள். சம்யுக்தா எதிர்பார்த்தது போலவே ஒரு மிடறு காஃபியை பருகியதும் அவனது முகம் பாகற்காய் போல் பச்சை நிறத்தை பிரதிபலிக்க சட்டென நிமிர்ந்து அவளை முறைத்தான் பிரபஞ்சன். அவளோ ஒன்றும் அறியாத பாப்பா போன்று பால்வடியும் முகபாவனையில் அவனிடம் என்ன என்று புருவம் உயர்த்தி வினவவும், கஷ்டப்பட்டு தனது கோபத்தை கட்டுப்படுத்தியவன் அதற்கு மேல் மறந்தும் கூட அவள் வாங்கி தந்த எஸ்பிரசோ பக்கம் தலை திருப்பவில்லை. சிறிது நேரத்திலேயே மீட்டிங் முடியவும் அனைவரும் தங்கள் வேலைகளை கவனிக்கச் சென்றனர். அதன் பின் அலுவலக நேரம் முடியும் வரை அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளவில்லை. 5 மணிக்கு வழக்கம் போல வீட்டிற்கு செல்வதற்காக சம்யுக்தா லிஃப்டில் ஏறவும் அறக்க பறக்க ஓடி வந்த லில்லி அவளுடன் சேர்ந்து லிஃப்டில் ஏறினாள். லிஃப்டில் அவர்களை தவிர வேறு சிலரும் இருக்க அவர்களிடம், உங்களுக்கு தெரியுமா, நானும் பிரபாசரும் ஒன்னா டின்னர் சாப்பிட போறோம், அதுவும் மெல்பர்ன் பீச் ரெஸ்டாரண்ட்ல என்று ஏதோ அந்த ரெஸ்டாரண்டிற்கு தான் விளம்பர தூதர் போன்று அவள் பேசவும் சம்யுக்தாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. அவள் சும்மா ஏதோ பொய் கூறுகிறாள் என்று நினைத்தபடி கார் பார்க்கிங்கிற்கு வந்தவள் தனது நினைப்பிற்கு மாறாக லில்லி நிஜமாகவே பிரபஞ்சனுடன் அவனது காரில் ஏறி செல்வதைக் கண்டு நெஞ்சம் கணக்க அப்படியே உறைந்து போய் நின்றுவிட்டாள். லில்லி குறிப்பிட்ட அந்த பீச் ரெஸ்டாரண்ட் தனது வாழ்வில் எவ்வளவு அழகான தருணங்களை தந்திருக்கிறது என்று நினைத்து பெருமூச்சு விட்டவளின் நினைவுகள் 4 வருடங்கள் பின்னோக்கி பயணித்தது.